கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அத்துக்கு நிற்கிறாவ. இங்கே பாருங்க கைஸ், இவளுக்கு புது பேரே வச்சாச்சு கைஸ், லம்பாடின்னு வச்சுட்டோம் கைஸ். இவளுக்கு தண்டட்டின்னு பேர் வச்சுருக்கோம். நேற்று குட்டி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. பாவம் கைஸ், புல்லை வச்சு இங்கே வரும் கைஸ், வகுத்தை தேட்டியிருக்கோம். ஆனால் இது குட்டி மேலே சுத்தமாக பாசமே இல்லை. குட்டியை பக்கத்தில் கொண்டு போனால் வெறிச்சு ஓடுது. பால் மறுபடியும் ஊறிடுச்சு. அப்புறம் குட்டியை காட்டுறேன் கைஸ். இப்போ இந்த ஆள் கூட கண்டுக்கிற மாட்டேது. அந்த குட்டிங்களுக்கு அம்மாச்சியான இந்த ஆடு அதை பிடிச்சி கொஞ்சது கைஸ், முத்தம் கொடுத்து. அதோட மாமா இவர். அப்புறம் இந்த இதெல்லாம் அவங்க சொந்தக்காரி. இவ பாருங்கள், அவுத்துக்கிட்டு நல்லா புல்லை சொகுசாக தின்றா. சரி தின்றி நீனும் 2 குட்டி போடுறீ. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க மதுரையில் நம்ம போகப்போ இருந்தாங்க. இந்த மாட்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. முக்கியது கேஸ். நம்ம ஆட்டு குட்டிங்களை பார்க்க போகிறோம். பாருங்க கேஸ் எப்படி தூங்குதுன்னு. அப்புறம் கேஸ், நாங்கள் வந்து அந்த குட்டி போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் வீடியோ வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க கேஸ். நான் குட்டி போடும்போது கரெக்டாக குட்டி வந்துக்கு இருந்துச்சு கேஸ். அப்போ ஓடியா அந்த அவசரத்தில் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கேஸ். அந்த வீடியோ இருக்குது, வேணுன்னா கேளுங்க, போடுறோம். இந்த கெடா குட்டி பார்க்க அப்படியே அவங்க மாமா மாதிரி இருக்காருங்க கேஸ். எனக்கு இவளுகளை ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இதுதான் கெடா குட்டி, செவலை கலரில் இருக்குது. இதா பாருங்கள், இது கெடா குட்டி கைஸ். இந்த பொட்டை குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கைஸ். ஒரு வியூஸும் போக மாட்டேது, லைக்கு போக மாட்டேது, ஒன்றும் போக மாட்டேது கைஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இந்த ஆடுகளுக்கு நீங்களே கண்டிப்பாக பேர் வைங்க கைஸ். தாராளமாக நீங்களே, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் கைஸ் பேர் வைக்கணும். ஆமாம் கைஸ், தயவு செஞ்சு பேர் வைங்க கைஸ். அழகாக இருக்குது கைஸ். நீங்கள் கொஞ்சம்னா மதுரையில் ஏர்போர்ட் பக்கத்தில் கொஞ்சம் ஊர் கொசங்குன்னுன்ற ஊர், அங்கே தான் கைஸ். கண்டிப்பாக வந்து கொஞ்சலாம் கைஸ், இப்போ அடைச்சிருவோம் கைஸ். அப்புறம் நேற்று அந்த கோழியை வேறு காட்டுறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் கைஸ். வாங்க கைஸ் காட்டுறேன். அப்புறம் ஆடு வீடியோ ஒன்று கிளைமேட்டோட வீடியோ போட்டேன் கைஸ். அதில் அங்கேருந்து நான் எடுத்தேன் கைஸ். அப்போ இந்த ஆடு அமைதியாக நின்றுச்சு, அதை நான் கூட கவனிக்கல. இப்போ வீடியோ பார்த்தா அப்படி தான் கைஸ் இருக்குது. நீங்கள் வேணா போய் பாருங்க கைஸ். இதாக இருக்காங்க கைஸ். இது வந்து இதில் படுத்துருக்கு பெருவோட கோழி கைஸ். வரும் கொத்தை பார்க்குறத. முட்டை வந்து 4 முட்டை தான் கைஸ், கருவே இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ஆட்டுக்குட்டியை இனிமேல் நாங்கள் பால்லலாம் குடிக்கும்போது நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் கைஸ் கொடுக்கணும். அதான் கைஸ் சிரமமாக இருக்குது. மாடுங்கள்லாம் பாருங்க கைஸ். அப்புறம் இந்த ஆடுகளுக்கு வந்து சின்சான் சாக்கிச்சான்னு வச்சுட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். நன்றி கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கைஸ்.